கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்திய சினிமாவிலிருந்து இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். இந்த படம் கீழ்த்தட்டு மக்களுக்குள் புதைந்து கிடக்கும் வைரத்தை விட அதிக மதிப்புள்ள அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்த திரைப்படம். நான் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல இருந்து இந்தியா வர இந்த படம் எடுக்கும்போது டெசைட் ஹிந்தியில் தான் அது ஒர்க் ஆகும், தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அப்புறமா எடுக்க இது ஏ சென்டர் படம், பிசிலலாம் போய் சேரவே சேராதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்புறமா ஏ சென்டர்லேயும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். ஐல் ஜஸ்ட் டெல் யூ ஒன் திங், ஹிந்தியில் 2 நாள் ஆச்சு இந்த படம் சூடு பிடிக்கிறதுக்கு, ஒரு 65% ஜம்ப் ஆகிறதுக்கு நம்பர்ஸில். இன் மை தமிழ்நாடு இட் டுக் only 2 shows for this film to go. I don't know what, 4 ஸ்க்ரீனில் இருந்து 10 ஸ்க்ரீன், 10 ஸ்க்ரீனில் இருந்து 20 ஸ்க்ரீன். இது ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் திஸ் ப்ரெஸ். ஹவு மச் யூ ஹவ் செலிப்ரேட்டட் மீ. அன்றைக்கி நைட்டே யார் என்ன எழுதுனாங்க எனக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அத்தனை ரிவ்யூஸ். நான் இங்கேருந்து ஒரு 2 hours கழித்து ப்ரீமியருக்கு போகும்போதே சொல்கிறாங்க, என்ன உங்கள் படம் சூப்பராக இருக்காமே. இது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் படம் எடுத்துகிட்டே இருப்போங்க, அப்புறம் வீட்டில் உட்காந்து நாங்களே ரசிச்சிட்ருப்போம், என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். அன்லெஸ் நீங்கள் பேசுகிற வர அந்த படத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது, அது உறுதி. இந்த படம் அது எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த படம் பண்ணும்போது பல தடங்கள் வந்துச்சு, 4 வருஷமாக பல தடங்கள் வந்துச்சுங்க. நம்ம எல்லாருமே செய்கிற விஷயந்தான். ஒரு தடங்கள் வரும்போது இந்த தடங்கள் எப்படி கிராஸ் பண்ணி போவோம், ஏதாவது ஒரு சைன் கொடுங்க, கடவுள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சா நம்ம தைரியமாக பூந்துடலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். சரி, என்னன்னாலும் சரி, இறுதி சுற்றாக இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்பை தைரியமாக நானும் சுதாவும் சேர்ந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த படம் நம்மளை எந்த விஷயமே லைட்டாக எடுத்துக்க விடவே இல்லை. ஆனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடைசி சைனாக இருந்துச்சு. இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடம், எல்லா கஷ்டங்களும், எல்லா ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயத்தில் அவமானப்பட்டதும் எல்லாமே ஹேஸ் பீன் டோட்டலி வர்த் இட். நல்ல சினிமாவுக்கு எல்லாருமே மனசை விட்டு பாராட்டுவாங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. Thank you all so much. I can't believe that you've given us a 5-star rating and it makes me feel so amazing, and I'm really grateful to you all. I've seen all the memes on Facebook, all the tweets on Twitter, and it makes me feel like it's an unbelievable feeling. I can't describe it in words. Thank you. Climax ஷூட் பண்ணும்போது வெறும் டிவி தான் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் டைரக்டர் சொன்னபோது எப்படின்னா, அது நடக்கும்போது நான் பார்த்துருந்தா கூட அந்தளவுக்கு எனக்கு அது உள்ளே போயிருக்காது. அவ்வளோ எமோஷனாக எனக்கு உள்ளே ஏற்றிட்டு அதை டெலிவரி பண்ணும்போது எனக்கு அறியாமலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த சீன் ஒரு தன்னை மறந்து நடிக்கிறது தான் நடிப்புன்னு எங்கள் குருநாதர் சொல்வார். அதுமாதிரி நான் என்னை மறந்துட்டு அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த எமோஷனை. கிளைமேக்ஸ் நடிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அதுமாதிரி இந்த படம் முடிகிறப்போ எல்லாருமே சாதாரணமாக ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்லாம் எமோஷனாக என்கிட்ட பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாதவன் சார் புன்னகை மன்னன் அந்த மாதிரியே இருந்தார். அதுக்கப்புறம் ரன் படத்தில் மாறுபட்ட ஒரு முகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் தம்பி படத்தில் ஒரு முகத்தை பார்த்தோம். அதுலலாம் அவர் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஹீரோயினை ஃபைட் பண்ண வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு. இது உண்மையாக எடுக்கப்பட்ட அந்த மாதிரி இருக்கும். அது சிங்கிள் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க சிங்கிள் ஹேண்டில் புஷ்அப்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாரும் அதை பார்க்குறப்ப வியப்பாங்க. ஐம் ஹியர் பிகாஸ் ஆஃப் சுதா. அண்ட் எங்கள் படம் ஒரு 100 படங்கள் இருக்க இடத்துல நீங்கள் பொறுக்கி அதை பெருசாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவா சார் எனக்கு பார்த்துட்டு சொன்னார், நைட்லாம் நான் தூங்கலை, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் நான் 2 வாட்டி பார்த்துட்டேன். தனியாக பார்த்தேன், அப்புறம் ஃபேமிலியோட போய் ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மாதவன் சார்.
சுதா மேம் அண்ட் ரித்திகா சிங் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. பூலோகம் பார்த்துட்டு சுதா மேம்க்கு நான் கால் பண்ணுறேன் படம் முடிச்ச உடனே. ஆக்சுவலாக நான் அழுதுட்டு தான் கால் பண்ணேன். ஒரு பாக்ஸிங் இந்த அளவுக்கு ஒரு ஃபீமேல் பாக்ஸிங்கை காட்ட முடியுமா அப்படின்னா ஜஸ்ட் அந்த சுதா வெரி ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. எங்களோட பாக்ஸிங் எல்லாம் இங்கேருந்து டெல்லியிலேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. தேவராஜன் ஆல்சோ இந்தியன் பாக்ஸர்ஸ் எல்லாருமே இது ஒரு நல்ல படம், எங்களோட விஷயத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காதல் விழுத செய்தியை பார்ப்போம். பல ஹீரோக்கள் வில்லன்களை பறக்க அடிக்க வைத்தவர் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன். இதுவரைக்கும் ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்த திலீப் சுப்பராயன் தயாரிப்பாளரா அஞ்சல திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாரு. தொடர்ந்து சங்கு சக்கரோன்ற படத்துல முதல் முறையா ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படத்தை இயக்குறாரு மாரிசன். 9லிருந்து 10 வரை இந்த நேரத்துல எஃப்எம்ல இருந்து கேட்கும் ஹீரோயினுடைய குரலை லவ் பண்றாரு ஹீரோ. அதனால தான் இந்த படத்துக்கு 9லிருந்து 10 வரைன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த காதலுக்குள்ள ஆக்ஷனும் த்ரில்லரும் கலந்துருக்கு. விஜய் சண்முகவேல் ஐயனார் இயக்கிய இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். கதிர் நடிக்கும் 9லிருந்து 10 வரைங்கிற இந்த படம் 9 to 10 அப்படிங்கிற பேரும் இதுக்கு இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர்னா விஜய் சண்முகவேல் ஐயனார். இந்த படத்தை கேமராமேன் வந்து ராஜரத்னம், அதாவது கதை திரைக்கதை வசனம் பண்ண அந்த படத்தோட கேமராமேன் தான் இந்த படத்தோட கேமராமேன். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து எம் கார்த்திக். அது சுதர்சன் வந்து எடிட்டர். ஆர்கே விஜய் முருகன் அப்படிங்கிறவர் தான் நம்ம பெரிய ஆர்ட் டைரக்டர். ஒரு லவ் த்ரில்லர் காமெடி கலந்த ஒரு ஜோனல். கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கும். 100% இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கும். நான் தான் கதிர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே காந்தர்வங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். இது என்னுடைய 3வது படம். 9லிருந்து 10 வரை கால் டாக்ஸி டிரைவருக்கும் ஒரு ரேடியோ எஃப்எம்மில் வேலை பார்க்குற ஒரு ஜோக்கி ஒரு பொண்ணுக்கும் உள்ள ஒரு காதல் மேட்டர் தான் இந்த படம். இந்த படம் சென்னையில் ஆரம்பித்து காஞ்சிபுரத்தில் முடியும். காஞ்சிபுரத்தில் திருப்பி செகண்ட் ஹாஃப் தொடங்கி சென்னையில் முடியும். இது ஒளிப்பதிவாளர் ராஜரத்னம். இந்த 9லிருந்து 10 வரை படத்தில் வந்து நான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் கதையை கேட்டதுமே இந்த படத்தில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறத டிசைட் பண்ணேன். ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து ஒரு 3/4 வந்து ஃபுல் ட்ராவலிங்கில் ஷூட் பண்ணுறது பொதுவாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 35-40 சீனும் ஒரே சிமிலாரிட்டி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். படத்தில் நான் வந்து ஒரு ஆர்ஜியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் ஸ்வப்னா மேனன் அண்ட் மிஸ்டர் கதிர் இந்த படத்துடைய ஹீரோ வந்துட்டு இந்த படத்தில் கேப் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு ட்ராவல் பற்றி இந்த மூவி ஒரு ட்ராவலில் நடக்கிற டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதில் வந்துட்டு லைக் அதில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கலந்துருக்கும். காமெடி, ரொமான்ஸ், டோட்டலி த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். காதல் கதையிலும் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் கலந்து இயக்கக்கூடிய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். இவருடைய படங்கள்ல எல்லா ஹீரோக்களும் காதலை ஒரே மாதிரியா தான் சொல்வாங்க. இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் தயாரிப்புல செல்வராகவன் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இதுக்கு உபகாரமா தனுஷ் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாராம். பார்க்கலாம் பழகலாம் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். ஏஎம் பாஸ்கர் இயக்க தனிஷ் ஹீரோவா நடிக்க அனிஷா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர்கள் பேரரசு, ராமதாஸ் போன்ற பல கலைஞர்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. பார்க்கலாம் பழகலாம் படத்தோட ப்ரொடியூசர் சரவணன் பேசுகிறேன். என்னோட கம்பெனி நேம் 5 ட்ரீம் ஸ்க்ரீன். என்னோட இது ஃபஸ்ட் மூவி. இது தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம். இதில் சாதிக் ஹாசன் மியூசிக் டைரக்டராக இருக்கிறாரு. வையாபுரி, பாண்டு, சிஸ்டர் மனோகர், அப்புறம் சின்ன மருது, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். என் பேர் தனிஷ். பார்க்கலாம் பழகலாம் இது எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இந்த படத்தில் என் பேர் கார்த்திக். ஒரு ஸ்மால் டைம் வில்லேஜில் பெயிண்டர். வெரி டேலண்டட். பட் அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அது எந்த மாதிரி இருக்குது? வெரி க்யூட் லவ் ஸ்டோரி வித் 5 songs and 3 fights. பார்க்கலாம் பழகலாம் படத்தோட மியூசிக் டைரக்டர் SD சாதிக் ஹாசன். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. வேல்முருகன், கானாபாலா, வல்லவன், இது ஜெகதீஸ்வரன், அரவிந்த், சுஜிதா பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து இளையகம்பன் சார், SGV, நிகரன் எழுதியிருக்காங்க. 5 சாங்கும் 5 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்குது. என் பேர் திரில் சேகர். இந்த படத்துடைய சன் மாஸ் நான். இந்த படத்தில் வந்து மொத்தம் 3 ஃபைட் இருக்குது.
3 ஃபைட்டுமே வந்து தனிஷ்ன்ற ஹீரோ வந்து டூப்பே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு நல்லா ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்காரு. இந்த 3 ஃபைட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படத்தில் நான் 2 பாடல் எழுதியிருக்கேன். ஒன்று கானா சாங்கு, ஒன்று கிராமிய குத்து சாங் ஒன்று. என்னோட சேர்ந்து இளைய கம்பன் நிகரன் அவர்களும் இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்காங்க. சூதுகவும் படத்துக்கு பிறகு நலன் குமாரசாமி விஜய் சேதுபதியை ஹீரோவா வச்சு காதலும் கடந்து போகுன்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கு. இந்த படத்துக்கு பிறகு வடிவேலுவை ஹீரோவா வச்சு நலன் குமாரசாமி ஒரு படத்தை இயக்க போறாரு. கபாலி திரைப்படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குழுவோட மலேசியாவுக்கு போயிருக்காங்க. இந்த ஷெட்யூல் முடிஞ்சதும் இந்த படத்துடைய முழு படப்பிடிப்பும் முடிய போகுது. இந்த நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபாலி திரைப்படம் கோடை கொண்டாட்டமாக வெளிவர இருக்கு. இப்போ பிரபுதேவா தயாரிப்பாளராக உயர்ந்திருக்காரு. பிரபுதேவா தயாரித்து ஹீரோவாக நடிக்க தமன்னா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு ஏஎல் விஜய். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகள்லையும் உருவாக்க போகிறாங்களாம். ரிலீஸ் ஆகி சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கோம் நனையாத மழையை படத்தில் நான் இசை செய்திருக்கிறேன். அதில் 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த 5 பாடல்களுமே நான் என்னுடைய ஸ்டைலில் கொடுக்கக்கூடிய ஒரு காதல் கதைன்னா அது எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக உள்வாங்கிட்டு கதையை ஒத்து பாடல்களை புனைவேனோ அந்த அளவுக்கு பாடல்களை புனைந்து அதில் கொடுத்துருக்கேன். 5 பாடல்கள் வருது. இதில் அறிவுமதி, சீர்காழி சிற்பி, நா முத்துக்குமார் இவங்கெல்லாம் பாடல்களை எழுதியிருக்காங்க. பெரிய பெரிய சிங்கர் பாடகர்கள்லாம் பாடியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இதில் புதுசாக ஏதாச்சும் ஒரு படத்தில் புதுசாக ஒன்று நினைப்பேன். ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச வகையில் புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை பண்ணியிருக்கேன். நான் கானா பாலா பேசுகிறேன். கபீர் நபி சித்திர கண்கள் தயாரிப்பில் மகேந்திர கணபதி சாருடைய எழுத்து மற்றும் இயக்கத்தில் நனையாத மழையை திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் பாடி அதுக்கு விஷுவலில் நான் வந்து ஹீரோ கூட சேர்ந்து வரேன். சீர்காழி சிற்பி அண்ணன் இந்த பாடல் எழுதியிருக்காரு. மற்றும் அறிவுமதி அண்ணன், நாற்பத்துக்குமாரன்லாம் சூப்பரான சாங்கில் எழுதியிருக்காங்க. இசையமைப்பாளர் என்னுடைய அண்ணன் சௌந்தரன் அவர்கள் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் எல்லா பாட்டையும் வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. நனையாத மழையன்னு ஒரு படத்தில் பாடல் எழுதணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா என் கூட நான் முத்துக்குமார் அவர்களும் திரு அண்ணன் அறிவுமதி அவர்களும் எழுதியிருக்காங்க. அவங்க கூட்டணியில் என்னோடய பாடலும் எழுதுகிறாங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாடலை திரு கானாபாலா அண்ணா அவர்கள் பாடியிருக்காங்க, அவங்களே ஆடியிருக்காங்க. பாடல் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது மனசு சரியில்லை மச்சான், மனசு சரியில்லை, தாங்க முடியலை, என்னால் தூங்க முடியலை, போத்தி படுத்து பார்க்குறேன், ஊற்றி படுத்து பார்க்குறேன், நேற்று நடந்த காயம்தான் இன்னும் ஆறலை அப்படின்னு ஒரு பல்லவி. ஜீவா, ஹன்சிகா, சிபிராஜ் இவங்களோட காமெடி நடிகர்கள் இணைந்து நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் போக்கிரி ராஜா. இந்த படத்தை புலி படத்துடைய தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் தயாரிச்சிருக்காரு. போக்கிரி ராஜா படத்தோட டைரக்டர் நான் ராம்பிரகாஷ் ராயப்பா. இந்த படத்தோட டீசர் இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் வந்து ஜீவா, சிபிராஜ், ஹன்சிகா மத்துவான் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்ம் வந்து கம்மிங் February 26 ரிலீஸ் ஆக போகுது. நான் அஞ்சி சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் போக்கிர் ராஜா. போக்கிர் ராஜா வந்து அன்யூஷுவல் ஸ்டோரி அண்ட் இந்தியாஸ் ஃபன் ஃபேண்டசி ஃபில்ம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் யாரும் டச் பண்ணதில்லை. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராம்பிரகாஷ் ராயப்பை பற்றி சொல்ல தேவையில்லை. இதுக்கு பிஃபோர் அவரோட படம் ஃபஸ்ட் படத்தில் அவர் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக ஃபுல்லாக சென்னை, பாண்டிச்சேரி அண்ட் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம். எடிட்டர் சாபு இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது நான் வந்து விழுந்து சிரித்தேன். இந்த ஸ்கிரிப்டில் தலைவா சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடனரி இருக்குன்னு. அது வந்து இப்போ ஜீவா, அன்ஷிகா, சிபின்னு வரும்போது இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. அதுவும் பர்டிகுலர் ஜீவாவோட போர்ஷன்ஸாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி. அந்த அவரோட 25th ஃபிலிம் இது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.